திரு எஸ்ஆர் சேகர் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன். சரி எஸ்ஆர் சேகர், நான் உங்கள்கிட்ட அடுத்து வரேன். இளங்கோவன், ஆர்எஸ்எஸ் சுதந்திர போராட்டம் மிக தீவிரமாக நடைபெற்று கொண்டிருந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு. ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினுடைய தொடங்க வேண்டிய தேவை, நோக்கம் என்ன சாதித்திருக்கு? ஆர்எஸ்எஸ் இயக்கம் 1925 நம்ம தொடங்கினது. அதனால தான் நூற்றாண்டு விழா இப்போ கொண்டாடுகின்றோம். ஆர்எஸ்எஸ்னுடைய ஸ்தாபகர், அந்த இயக்கத்தை துவங்கியவர் டாக்டர் கேசவ பலிராம் ஹெடுகேவார்னு பேர். அவர் துவங்கும் பொழுது இந்த நாடு முழுக்க ஒரு சுதந்திர போராட்டமானது நாடு முழுக்க பல இடங்களில் போராட்டங்கள் நடக்குது. ஆனால் ரொம்ப வெகு சில மக்கள் மட்டுமே இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. மற்றவங்கெல்லாம் யார் இந்த பிரிட்டிஷ்காரன் எங்கேருந்து வந்தால், ஏன் நம்ம அடிமையாக இருக்கோம், அந்த அடிமையாக இருக்கோங்கிற உணர்வு கூட இல்லாமல் இந்த நாட்டில் மக்கள் சாதாரணமாக இருக்கு. சில தலைவர்கள் நாடு முழுக்க போராட்டத்தை கையில் எடுத்து நாம் அடிமை தலையிலிருந்து மீட்க வேண்டும் அப்படியெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்த பிரிட்டிஷ்காரன் எப்படி வந்தான், யார் இந்த பிரிட்டிஷ்காரன் எப்படி வந்தான், ஒரு 5000 பேர், வெறும் 5000 பேர், அவன் ஒரு 30 கோடி மக்களை அடிமைப்படுத்தி இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றான். இது எப்படி சாத்தியமானது? இது ஏன் அடிப்படையால், இது என்ன காரணம், ஏன் இப்படி நடந்தது, எப்படி இந்த 30 கோடி மக்கள் வெறும் 5000 பேர்கிட்ட அடிமையாக இந்த நாடு மாறக்கூடிய நிலை வந்தது? எப்படி இந்தியாவினுடைய பெரும்பகுதிகள், நாடு முழுக்க இல்லை, இந்தியாவினுடைய பெரும்பகுதி அடிமையாகக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, இந்த நாட்டு மக்கள் மத்தியில் எல்லா விதமான நல்ல குணங்களும் இருக்குது. ஆனால் அடிப்படையில் ஒற்றுமை இல்லை, அடிப்படையில் என் நாடுங்கிற ஒரு பெருமித உணர்வு இல்லை. இந்த மாதிரி பல விஷயங்களை நாம் சரி செய்ய வேண்டும். 1925 இந்த இயக்கம் ஆரம்பிக்குது. நாடு முழுக்க சுதந்திரத்துக்கான ஒரு மிகப்பெரிய போராட்டம், மக்கள் மத்தியில் எழுச்சி வருவதற்கான சுதந்திர தலைவர்கள்லாம் போராடிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குது. ஆனால் சுதந்திரம் வந்த பிறகு கூட அடுத்த இன்னொரு நாட்டை சார்ந்தவன் அடிமையாக்கக்கூடாதுன்னு சொன்னால், இந்த நாட்டு மக்கள் மத்தியில் இது என்னுடைய நாடு, என்னுடைய தாய்நாடு, என்னுடைய தாய்நாட்டினுடைய பெருமைகள் அந்த நாட்டு மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இந்த நாட்டினுடைய குடிமகன்கிற உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் வரணும். இந்த நாடு ஒரு அற்புதமான நாடு, உன்னதமான நாடு, மற்ற நாடுகள்லேருந்து வேறுபட்டது. இந்த நாடு உலகத்திற்கே வழிகாட்டியாக இருக்க வேண்டிய நாடு, செல்வ செழிப்புள்ள நாடு. இப்படி பல விஷயங்கள் நம்ம நாட்டினுடைய பிரதானமாக இருக்கக்கூடிய அத்தனையும் மக்கள் மத்தியில் தெரியாமல் போன காரணத்தினால அதை நினைவுபடுத்த வேண்டிய பொறுப்பு, கடமை அந்த இயக்கத்துக்கு இருக்குது. இந்த வேலை, இந்த இயக்கம் இதை நினைவுபடுத்தக்கூடிய வேலையிலிருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி மக்கள் மத்தியில் ஆர்எஸ்எஸ் இயக்கம் தொடங்கி மக்கள் மத்தியில் தினசரி கிளை என்ற பேர் ஷாக்கான்றதை ஆரம்பித்து, அந்த ஷாக்கா மூலமாக அறிவுக்கு, உடலுக்கு எல்லா விதமான பயிற்சிகள், இது நம்ம நாட்டினுடைய வரலாற்று சிந்தனைகள், இது எல்லாம் மாணவர்கள் மத்தியில், இளைஞர்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களாக இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் மூலமாக கொண்டு போய் சேர்ந்தது. அதன் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக நாடு முழுக்க இந்த இயக்கமானது வளர ஆரம்பித்தது. அடிப்படையில் என்ன தேவை அப்படின்னு சொன்னால், ஒரு ஒழுக்கமுள்ள, தேசிய சிந்தனை உள்ள, அதாவது தேசியமும் தெய்வீகமும் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தேசியமும் சிந்தனை உள்ள, ஒழுக்கமுள்ள, இந்த நாட்டை பற்றிய ஒரு கற்பனை உள்ள, இந்த நாடு என்னுடைய நாடு அப்படிங்கிற ஒரு தேசபக்தி கொண்ட இளைஞர்களை உருவாக்கக்கூடிய வேலை இது மேன் மேக்கிங் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இந்த நல்ல குணமுள்ள மனிதர்களை உருவாக்கணும். எந்த சமயத்திலையும் நாட்டுக்காக விட்டு கொடுக்காத இளைஞர்களை, காட்டி கொடுக்க தயாராக இல்லாத இளைஞர்களை உருவாக்கணும். நாடு முக்கியமா, வீடு முக்கியமான, நாடு முக்கியம்னு போகக்கூடிய கேட்ட 100 இளைஞர்களை போல பல லட்சம் இளைஞர்கள். அன்னைக்கு விவேகானந்தர் கேட்டப்ப அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை 20 கோடி. அன்னைக்கு விவேகானந்த சுவாமி கேட்டார். ஆனால் இன்னைக்கு நாம தான் உலகத்திலே அதிகமான மக்கள் தொகை கொண்ட நாடு. இந்த நாட்டில் 100 இல்லை, 100 பத்தாது, பல ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இந்த மாதிரி ஒரு சிந்தனையோட, தேசபக்தி உணர்வோட, ஆன்மீக சிந்தனையோடு இருக்கணுங்கிறது தான் நம்முடைய ஆர்எஸ்எஸ்னுடைய நோக்கமாக இருந்தது. அதன் மூலமாகத்தான் இந்த மாதிரி ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களை உருவாக்கக்கூடிய இயக்கம் ஆர்எஸ்எஸ். சாதனையா என்ன பார்க்குறீங்க? அதான் நான் ஆர்எஸ்எஸ் ஏதாவது சாதனை செஞ்சிருக்கா அப்படின்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ் என்றைக்குமே ஆர்எஸ்எஸ் ஆஸ் ஏ ஆர்கனைசேஷன் நான் சாதித்தேன் அப்படின்னு எதையும் சொன்னதே இல்லை. ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்ற இயக்கங்கள், ஆர்எஸ்எஸ்ல பயிற்சி பெற்ற நபர்கள், அவர்கள் மூலமாக அப்படி பயிற்சி பெற்ற நபர்கள் ஒன்றா சேர்ந்து அவர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனைகள் ஏராளம். நீங்கள் ஆர்எஸ்எஸ்னுடைய சாதனைகள்னு சொன்னால், இந்த நாட்டில் நீங்கள் ஆரம்பத்தில் 1947 சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தே கூட
பல சமயங்களில் நம்ம இன்னைக்கு காஷ்மீர் பிரச்சனை, காஷ்மீர் இந்தியாவோடு இணைந்திருக்கிறதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர். அன்னைக்கு 2வது தலைவராக இருந்த கோல்வல்கர், ஸ்ரீ குருஜின்னு சொல்லக்கூடிய கோல்வல்கர், மாதவ சதாசிவ கோல்வல்கர், அவர் தான் அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் இந்தியாவோடு பாரதத்தோடு இணைய வேண்டும் என்பதற்காக அந்த நாட்டினுடைய மன்னனாக இருக்கக்கூடிய ஹரிசிங் கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்துகிறார். அதனால இதை வந்து சர்தார் வல்லபாய் பட்டேல், ஐயா நீங்க பேசுங்க, ஆர்எஸ்எஸ் பேசினா இதை நிச்சயமாக ஹரிசிங் அவர்கள் ஏற்றுக்கொள்வார்னு சொல்லி அப்படி ஒன்றா சேர்ந்து அதுக்கு பிறகு நம்முடைய குருஜி போய் பேசுகிறார். அதுக்கு பிறகு இந்தியாவோடு இணைய தயாராக இருக்கிறேன்னு ஹரிசிங் சொல்கிறார். அதுக்கு பிறகு இந்தியாவோடு இணைகின்றார். இப்படி எல்லா காலகட்டங்களிலும் ஆர்எஸ்எஸ் தனக்காக இல்லாமல் தன்னுடைய மக்களுக்காக, நாட்டு மக்கள் அனைவரும் நாட்டுக்காக வாழ வேண்டும் என்கிற எண்ணத்தை உருவாக்கி வருவது ஆர்எஸ்எஸ் அமைப்பு. அதன் மூலமாக ரெடி ஃபார் செல்ஃப்லெஸ் சர்வீஸ், யாரெல்லாம் அதாவது ஸ்வயம் சேவக்குன்னு சொன்னாலே தன்னலமற்றவர்கள், எதையும் எதிர்பாராமல் வேலை செய்யக்கூடியவர்கள். ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக சங்கம், ராஷ்ட்ரிய என்று சொன்னால் தேசியம், ஸ்வயம் சேவக்குன்னு சொன்னால் வாலண்டியர், எதையும் எதிர்பார்க்காம வேலை செய்யக்கூடியவங்க, அவர்களுக்கான ஒரு இயக்கம், அதுதான் சங்கம். இப்படிப்பட்ட மனிதர்களை ஒருங்கிணைத்து அவர்கள் மூலமாக சாதனைகளை செய்யக்கூடிய இயக்கமாக, சாதித்து காட்டக்கூடிய இயக்கமாக ஆர்எஸ்எஸ். இளங்கோவன், நான் ஒரு கேள்வியை முன் வச்சு அதுக்கு அவர் சேகரமே விளக்கம் கொடுத்தாரு, நீங்கள் கொடுக்கலான்னு சேர்த்து கூட கொடுங்க. நான் கேள்வியை வச்சிடறேன். என்னன்னா, ஆர்எஸ்எஸ் சார்ந்து இன்னொரு விமர்சனம் பொதுவாக வைக்கப்படுகிறது ஒன்று, ஒரு மதம் சார்ந்து செயல்படுகிறது, சில நேரத்தில் மத பிரிவினையை தூண்டுகின்ற ஒரு அமைப்பாக இருக்குது அப்படின்னு விமர்சிக்கிறவர்கள் சொல்கிறாங்க. அதாவது ஆர்எஸ்எஸ் ஏதாவது ஒரு இடத்துல நீ இதை வந்து நீங்கள் முதல்ல இந்த விஷயமும் முடிச்சிடறோம். அதே மாதிரி சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் விஷயம், அதுக்கு பதில் சொல்லிட்டு இதுக்கு வரும். ஆர்எஸ்எஸ் 1925 ஆரம்பித்த ஒரு டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார், அவரே சுதந்திர போராட்ட வீரர். அவர் 2 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்றவர். பலமுறை அவரை காவல்துறை அவரை தேடி கைது பண்ணியிருக்கு. இது மாதிரிலாம் நடந்திருக்கு. சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால இது ஒரு பக்கம். அவரால் ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம். அப்படி ஒரு சுதந்திர போராட்ட வீரரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு இந்த நாடு சுதந்திரம் பெற வேண்டும் என்கிற எண்ணத்தை இந்த இளைஞர்கள் மத்தியில் உருவாக்கணுங்கிறது தான் நோக்கமாகவே இருக்குது. ஒரு 10-15 இளைஞர்களை வச்சு, அதுவும் சின்ன பசங்க, சின்ன மாணவர்களை கூப்பிட்டு வச்சு அவங்கள வச்சு தான் இயக்கம் ஆரம்பிக்கிறார். இது ஏதோ ஒரு பெரிய அளவுக்கு ஆயிரக்கணக்கான மக்களை, லட்சக்கணக்கான மக்களை கூட்டி நான் இன்னைக்கு இயக்கம் ஆரம்பிக்கிறேன் அப்படி இல்லை. ஒரு சாதாரண சமுதாயத்தில் சாதாரண மக்களை, இளைஞர்களை கூப்பிட்டு வச்சு, மாணவர்களை கூப்பிட்டு வச்சு இயக்கத்தை ஆரம்பிக்கின்றார். ஒரு 15-20 பேர் முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது அவர்கள் மூலமாக எந்த நோக்கம், ஏன் இந்த நாடு நமக்கு இந்த இயக்கம் தேவை, இந்த தன்னலம் பாராமல் இந்த நாட்டுக்காக உழைக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கை, இளைஞர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகணும்னு கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறார். அந்த மாதிரி எண்ணிக்கை வளர்ந்துட்டே போகுது. அப்படி ஆர்எஸ்எஸ்னுடைய எண்ணத்தை உள்வாங்கி கொண்ட பல பேர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. அப்படி சுதந்திர போராட்டத்தில் நேரடியாக ஆர்எஸ்எஸ் என்கிற இயக்கம் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபடலை. ஏன்னா ஆர்எஸ்எஸ்னுடைய வேலை என்னன்னு சொன்னால் மனிதர்களை உருவாக்க வேண்டியது, தேசபக்தி உள்ள, தெய்வ பக்தி உள்ள, இந்த நாடு தான் உலகத்தினுடைய குருவாக மாற வேண்டும்ங்கிற கற்பனையோடு இருக்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்க வேண்டிய வேலையாகத்தான் ஆர்எஸ்எஸ் எடுத்துக்கிட்டோம். அப்படி ஆர்எஸ்எஸ் இயக்கத்தினால உருவாக்கப்பட்ட, உள்வாங்கி கொண்ட சில லட்சியங்கள், சித்தாந்தங்கள், அதன் மூலமாக சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் ஆயிரக்கணக்கான பேர் ஆர்எஸ்எஸ் மூலமாக உருவாகி வேலை செஞ்சவங்க ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த மாநிலம் மட்டும் இல்லை, மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஆர்எஸ்எஸ் தொடங்கினது, அங்கே மட்டும் இல்லை, நாடு முழுக்க ஆர்எஸ்எஸ் 1940-41க்குள்ள பல மாநிலங்களுக்கு போய் சேருது. 1940 டாக்டர் கேசவ பலிராம் ஹெட்கேவார் அவர் காலமாகிறாரு. அதற்குள்ள நாட்டினுடைய பெரும்பாலான பகுதிகளுக்கு ஆர்எஸ்எஸ் இயக்கமானது போய் சேருகிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்களும் யாரெல்லாம் ஆர்எஸ்எஸ்ஸை ஏற்றுக்கொண்டார்களோ, ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை, ஆர்எஸ்எஸ்ஸை உள்வாங்கி கொண்டவர்கள் அத்தனை பேரும் வேலை செஞ்சுருக்காங்க. பெருவாரியான பேர் வேலை செஞ்சுருக்காங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நீங்கள் இதில் ஏதோ ஜாதி மதம் எல்லாம் அப்படி கொண்டு வராங்க, மதத்தின் மூலமாக ஏதாவது ஒரு பிரச்சனைகளை உருவாக்குறது. ஆர்எஸ்எஸ் எந்த இடத்துலையாவது நீங்கள் ஒன்றும் இல்லை, ரூட் மார்ச் நடத்துகிறோம், ஆர்எஸ்எஸ்னுடைய ரூட் மார்ச், எந்த இடத்துலையாவது கோஷம் கூட போடுறது இல்லைங்க. எந்த இடத்துல நீங்கள் ஆர்எஸ்எஸ் மதவாதத்தை திணிக்கிறதுன்னு ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்கள். மதவாதத்தை திணித்த காரணத்தினால கலவரம் வந்தது அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? நிச்சயமாக எந்த இடத்துலையும் சொல்ல முடியாது. நீங்கள் ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டினுடைய, இந்த நாட்டுக்கே உரித்தான நம்முடைய பண்புகள், இந்த நாட்டினுடைய கலாச்சாரம், பண்பாடு, இதை வலியுறுத்தக்கூடிய இயக்கமாக இருக்கு. அதனால சில பேருக்கு அது ஆகாம போகும்.
உதாரணமா இந்த நாட்டுடைய கலாச்சாரம் பண்பாடு இது இப்படித்தான் இருக்கணும், ஒரு நம்முடைய பழக்க வழக்கம், நம்முடைய வாழ்வியல் முறை இதையெல்லாம் வலியுறுத்துது. அப்படி வலியுறுத்ததுனால உடனடியாக இவங்க மற்றவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்க. இப்போ என் வீட்டில் இருக்கிற குழந்தைக்கு நீ இப்படி இருக்கணும், நான் என்னுடைய வாழ்க்கை முறை இப்படி, அதனால் நீயும் இப்படி இருக்கணும்னு நான் சொல்லி கொடுத்தா மற்றவர்களை எதிர்க்கிறாங்கன்னு அர்த்தமா என்ன? அதனால என்னுடைய வீட்டில் என்னுடைய உறவினர்கள், என்னுடைய குடும்பம், அது இந்த எனக்கு முன்னோடிகளாக இருக்கக்கூடிய என்னுடைய முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கடமையாக RSS பார்க்க. தேசத்தினுடைய வளர்ச்சி, தேசத்தினுடைய ஒற்றுமை, இதுதான் மிக உன்னதமான நோக்கமாக பணியாக இருக்கிற சூழல்ல ஏன் RSS வந்து அந்த காவி கொடியை தேர்வு செய்திருக்கு அப்படிங்கிறது? அதாவது இந்த நாட்டினுடைய பழக்கமே, இந்த நாட்டினுடைய பண்பாடு தியாகம். இந்த தியாகத்தினுடைய அடையாளம் காவி. நீங்கள் இந்த நாட்டினுடைய பண்பாடு, கலாச்சாரம், ஆன்மீகம் இது எல்லாமே தியாகத்தின் அடிப்படையில் வந்தது. நீங்கள் வந்திருக்கவங்க நம்ம வீட்டில் அதிதி தேவோ பவன் சொல்கிறது, நமக்கு உணவு இல்லைன்னா கூட உறவினர் யாரோ ஒருத்தர் வந்திருக்கான் உணவு கேட்குறான்னு சொன்னால் அவனுக்கு உணவு கொடுக்கறது, இதெல்லாம் தியாகம். தன்னை தியாகம் செய்யக்கூடியது. தன்னுடைய குடும்பம், அதாவது குடும்பத்திற்காக அவனுடைய சுகதுக்கங்களை எல்லாம் மறந்து அந்த குடும்பத்திற்காக வாழ்வது, இது தியாகம். இந்த மாதிரி தியாகமயமான வாழ்க்கை இந்த நாட்டினுடைய இளைஞர்கள், இந்த நாட்டு மக்களுடைய பாரம்பரியமாக இருந்தது. அதே மாதிரி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும், இந்த நாட்டில் வாழ்ந்த பல மன்னர்கள் எல்லாருடைய, நம்ம தமிழ்நாட்டில் எடுத்தாலும் சேர சோழ பாண்டியர்கள், இவர்களுடைய எல்லாருடைய கொடியிலேயும் காவி கொடி இருந்தது. ஆனால் அதனுடைய சின்னங்கள் வேறாக இருந்தது. இந்த மாதிரி இந்த நாட்டினுடைய எல்லாமே காவியின் அடிப்படையாக இருந்த காரணத்தினால காவி தான் இந்த நாட்டினுடைய அடையாளமாக இருந்தது. ஆகையினால சுதந்திரம் வாங்கின பிறகு கூட சுதந்திரத்திற்காக இடத்துல வந்து அது மத அடையாளம் இல்லை, அர்ப்பணிப்பு, தியாகத்தினுடைய அடையாளம். இது இந்த நாட்டிற்காக, சமுதாயத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய விஷயம். அதனால அர்ப்பணிப்பினுடைய அடையாளமாகத்தான் பார்க்கணும். நீங்க இந்துத்துவான்னு சொல்றது இந்த நாட்டினுடைய வாழ்வியல் முறை தான். அதையும் பலமுறை சுப்ரீம் கோர்ட் சொல்லுது. நீங்க மதம்னு சொல்லக்கூடிய இந்துத்துவா வாழ்வியல் முறை, அது மதம்னு சொல்றீங்க, மதம் சார்ந்தன்னு சொல்றீங்க. ஆனால் இந்த நாட்டுடைய ஆணிவேராக இருக்கக்கூடியதுன்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, நீதிமன்றம் சொல்லுது. அதனால இதையும் அதையும் குழப்பிக்கிட்டு பார்க்கறது தான் பிரச்சனைங்க. நீங்க இது வேற அது வேற. பேசலாம். இளங்கோவன் நிறைய பகுதி இந்த நூற்றாண்டிலும் ஒரு உலகமயம், தாளமயம், தனியார் மயம் என்று பொருளாதார நிலை வளர்ந்துருக்கிறப்ப நாம் இந்தியா பல்வேறு துறைகளில் முன்னணியில் இருக்கிறோம், தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கிறது. இந்த சூழலில் இன்றைக்கு RSSனுடைய தேவை இன்றைக்கும் இருக்கிறதா? RSSனுடைய தேவை என்ன? நாம் உலகினுடைய குருவாக மாறிய பிறகும் கூட வரக்கூடிய சந்ததிகளுக்கு நாம் இந்த நாடு உலகின் குருவாக இருக்க வேண்டும், அந்த தேசபக்தி உணர்வை வலியுறுத்தக்கூடிய இயக்கம் அது நிச்சயம் தேவை. தனி மனித ஒழுக்கத்தை வளர்க்கக்கூடிய இயக்கம் அது தேவையாகத்தான் பார்க்க முடிகிறது. நீங்கள் இந்த தீண்டாமை பற்றி சொன்னார். தீண்டாமை ஒரு பாவம் இல்லை என்று சொன்னால் வேற எந்த செயலும் பாவம் இல்லைன்னு சொன்னவர் டாக்டர் RSSனுடைய தலைவர் பாலா சாஹேப் தேவரஸ் அவர்கள். நீங்கள் தீண்டாமை ஒரு பாவம் இல்லை, தீண்டாமை தப்பு இல்லைங்க, அது பாவமே இல்லைங்க அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்கன்னா இந்த நாட்டில் எந்த தப்பு பண்ணாலும் அது பாவமே கிடையாது. அதனால தீண்டாமை என்பது வேரடி மண்ணும் இல்லாமல் புதைக்கப்பட வேண்டும், அகற்றப்பட வேண்டும்னு சொன்னது RSS. அதனால இந்த தீண்டாமை, சாதிய வேற்றுமைகள், இந்த உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இதெல்லாம் சமுதாயத்தில் அகற்றப்பட வேண்டும். இந்த சமுதாயத்தில் இந்து மதத்தை சொல்லப்படாத ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு காலகட்டத்தில் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இந்த தீண்டாமை சமுதாயத்திலிருந்து ஒட்டுமொத்தமாக அகற்றப்பட வேண்டும் என்பதனுடைய அதுதான் RSSனுடைய லட்சியமாக வேகமாக இருக்கு. தமிழ்நாட்டில் பல காரியங்கள் இந்த RSSல பயிற்சி பெற்ற தொண்டர்கள் மூலமாக, சகோதரர்கள் மூலமாக நடந்திருக்கிறது. அதுக்கு நம்முடைய முருகபக்தர் மாநாடு ஒரு சாதாரண வந்த மக்கள்லாம் சாதாரண மக்கள், அந்த சாதாரண மக்கள் தான் RSSல பயிற்சி பெற்றவர்கள்லாம் வரல, சாதாரண மக்கள் வந்தாங்க, சமுதாயத்தினுடைய சாதாரண மக்கள். ஆனால் அப்படிப்பட்ட மக்களை RSSல பயிற்சி பெற்ற இளைஞர்கள் மூலமாக அந்த கூட்டத்தை ஒழுங்காக நடத்தணும். காவல்துறை உள்ள கூட வர வேண்டாம், நாங்களே பார்த்துக்கிறோன்னு காவல்துறை எப்படி ஒரு சேவை செய்யுமோ, வேலை செய்யுமோ அந்த வேலையை RSS தொண்டர்கள் செய்து காட்டினோம்.